ராஸ்கல் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியல சார். நாங்க ட்ரை பண்ணும்போது இடையில ஒருத்தர் பேசாத சார். பேசாதன்னு சொல்றேன்ல. யோ நிர்த்தியா, நீ கொடுத்த ஐடியாவே சொதப்பல். இதுல அவனே அடிக்கிற சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். போதும். வேண்டாம் சார். நானே நேர்ல போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு இப்படி ஒரு முட்டாள்தனமான அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு அறிவில்ல சார்? நான் டிராபிக்ல வச்சு தான் முடிக்க சொன்னேன். கோட்டை விட்டுட்டானுங்க சார். இன்னும் ஒரு சான்ஸ், ஒரே வேண்டாம். உடனே வேண்டாம், ஆற போடுவோம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபி. அவளுக்கு செக் வச்சோம்னா மத்தவங்க எல்லாம் கழண்டுக்குவாங்க சார். அப்ப அந்த அபிய போட்டு தள்ளணும். ஆனா இப்ப இல்ல. அவ சாதாரண ஆளு. அவளை நாமளே பெரிய ஆளாக்கிட கூடாது. கொஞ்சம் ஆற போட்டு டைம் பார்த்து டக்குன்னு தூக்கிடணும். புரியுதா? புரியுது சார். கிளம்புங்க விஸ்வம். சார். இவங்களை வெளியில சுத்த விடாத. ஓகே சார். உன் பொறுப்புல எங்காவது ஒளிச்சு வை. அந்த குரூப்பை ஒரு வழி பண்ணிட்டு இவங்க வெளியில வந்தா போதும். ஓகே சார். தேங்க்யூ சார். போங்கடா. சார். என்னம்மா? எங்க ஃப்ரெண்ட் உஷாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். என்னது? கொலை முயற்சி? ஆமா சார். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். அவங்க பொழைக்கிறதே கஷ்டம். தயவு செய்து சிவியர் ஆக்ஷன் எடுங்க சார். ஆமா, அவங்கள ரவுடிங்ல வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. நீங்க ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இருங்க. ரெண்டு பேரும் மாத்தி ஆக்ஷன் எடுங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க. இப்ப யார் மேல ஆக்ஷன் எடுக்கணுங்கிறீங்க? அதுக்கு தான் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கேன். மினிஸ்டர் சங்கரபாண்டியன் மேல. ஓஹோ, மினிஸ்டர் சங்கரபாண்டி மேல கொலை முயற்சி கேஸா? பத்திரிக்கை ரிப்போர்ட்டரா இருக்கீங்க, படிச்சவங்க தானே நீங்க? ஒரு மினிஸ்டர் மேல போற போக்குல ஒரு பேப்பரை நீட்டி இந்தாங்க கம்ப்ளைண்ட் எடுங்க ஆக்ஷன்னா என்னமா அர்த்தம்? சார், அவர் இப்ப தப்பு பண்ணிருக்காரு. அதான் முக்கியம். அவர் மினிஸ்டரா இல்லையாங்கிறதெல்லாம் அப்புறம். புரியாம பேசாதீங்கம்மா. யாராவது ஒருத்தர் வந்து யார வேணா கை நீட்டி குத்தம் சொல்லலாம். அதுக்கெல்லாம் உடனே போலீஸ் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? யாரு சொல்றாங்க, யார பத்தி சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, என்ன ஆதாரம், எல்லாமே முக்கியம். புரிஞ்சுதா? ஆதாரம் இருக்கு சார். மினிஸ்டரோட ஆளுங்க தான் உஷாவை அட்டாக் பண்ணிருக்காங்க. மினிஸ்டரோட ஆளுங்க தானே? எப்படி சொல்றீங்க? மினிஸ்டர் அங்க நின்னு ரவுடிங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா? என்ன சார் பேசுறீங்க? அந்த மாதிரி வெளிப்படையா யாராவது பண்ணுவாங்களா? பின்ன எதை வச்சு அந்த ரவுடிங்க மினிஸ்டரோட ஆளுங்கன்னு சொல்றீங்க? ஆதாரம் வேணுமா? எதுவா இருந்தாலும் ஆதாரம் வேணும். அப்பதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அமைச்சர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு 1000 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஒரு ரிப்போர்ட்டரா இருந்துட்டு இது கூட புரியாம பேசுறியம்மா? அடேங்கப்பா, அன்னைக்கு கொடுத்த அந்த மந்திரி சம்பந்தப்பட்ட கேசட்ட ஆதாரமா உங்ககிட்ட கொடுத்து அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண. அப்பவே நீங்க அதை ஏத்துக்கல. இப்ப மட்டும் ஏத்துப்பீங்களா என்ன? என்னம்மா பேசுறீங்க நீங்க? ஆதாரம் இருக்குன்னு வாயில தானே சொன்னீங்க. என்கிட்ட ஏதாவது கொடுத்தீங்களா என்ன? நான் எதை வச்சு ஆக்ஷன் எடுக்க முடியும்? சார், எங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லி புகார் பண்ணணும்னு முறையிட்டு நிக்கிறோம். ஆனா நீங்க அதை காதுல வாங்கிக்காம எங்களை அவாய்ட் பண்ற மாதிரி, மினிஸ்டர் காப்பாத்துற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருந்துகிட்டு ஏன் சார் மனசாட்சியே இல்லாம ஒரு தலைப்பட்சமா நடந்துக்கிறீங்க? இங்க பாருமா, என்ன பார்த்து ஒரு அரசு அதிகாரியை பார்த்து ஒருதலை பட்சம் அது இதுன்னு அபாண்டமா பேசினதுக்கே உங்க மேல கேஸ போட்டு உள்ள தள்ள முடியும். ஏதோ போனா போகுதுன்னு விடுறேன். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். தேவையில்லாம பெரிய இடத்து பகையெல்லாம் என்னால தேடிக்க முடியாது. நீங்களும் தேடிக்க வேண்டாம். நீங்க வேணா அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பயப்படலாம். ஆனா நாங்க பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. இவ்வளவு பேசுறல, ஆதாரம் இருக்கா? காட்டு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஏதோ கேசட் இருக்கு அது இதுன்னு சொன்னல, கொண்டு வாங்க. பேசுறேன். அந்த கேசட் இப்ப எங்க கிட்ட இல்ல. வேற எங்க இருக்கு? அத மந்திரி கிட்டே கொடுத்துட்டோம். ஏமா, அத அவர்கிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து கம்ப்ளைண்ட் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, அந்த உஷா கிட்ட ஏதாவது காரியம் ஆகணுமா? இல்ல சில்லற கில்லற ஏதாவது வாங்கிருக்கியா? சார் ப்ளீஸ், உங்கள மாதிரி எல்லாரும் இருப்பாங்க நினைக்காதீங்க. ஏம்மா எம்எல்ஏ வேஸ்டா கோவப்படுறீங்க? ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஆக்ஷன் எடுப்போம். இல்ல அந்த ரவுடிங்க யாரு என்னங்கிற விவரத்தை சொல்லுங்க, விசாரிப்போம். ஒருவேளை அவனுங்க அந்த மினிஸ்டர் சொல்லிதான் நாங்க இதை பண்ணணும்னு சொல்லட்டும்.
அப்புறம் பார்க்கலாம். என்ன? அந்த ரவுடிங்க யாருன்னு இவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த சம்பவம் நடந்தப்ப இவர் அங்க இருந்தாரு. ஆமா சார். சொல்லுங்க சார், அந்த ரவுடிங்களை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. சார், ஒருத்தன் நல்ல உயரம், தலையில நிறைய முடி இருந்தது, குருதாவெல்லாம் போட்டிருந்தான், பார்க்க பயங்கரமா இருந்தான். இன்னொருத்தன் நல்ல தடியா இருந்தான், இன்னொருத்தனுக்கு தலை மொட்டையா இருந்தது. சார் சார் சார், நீங்க சொல்ற அடையாளம் எல்லா ரவுடிங்களுக்கும் பொருந்தும். சார், ஒரு கொலை முயற்சி இன்சிடென்ட். அவ்வளோ பரபரப்பான சூழ்நிலையில அந்த பொண்ணை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவேனே தவிர அவனுக்கு யார் என்னன்னு விசாரிச்சுக்க முடியாது. நான் பார்த்ததை வச்சு அவனுக்கு அடையாளங்கள் என்னன்னு சொல்றேன். நீங்க தான் அவனுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கணும். மற்றபடி அவங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது சார். இப்போ நீங்க அந்த மாதிரி ரவுடிங்களை கொண்டு வந்து நிறுத்தினா என்னால் அவங்களை அடையாளம் காட்ட முடியும். பாத்தீங்களாமா, எல்லாமே சொதப்பல், ஒரு ஆதாரமும் கிடையாது. இவரும் கிளியரா இல்ல. என்ன பண்ண சொல்ற சொல்லு. இங்க பாருமா, உங்க தனிப்பட்ட விருப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. நாங்க அதை ஏத்துக்கணுமா? போலீஸோட டயத்தை ஏமா வேஸ்ட் பண்றீங்க? சார், நீங்க தான் கொஞ்சம் கூட சின்சியாரிட்டி இல்லாம நடந்துக்கிறீங்க. அப்படியா? ஆனந்தி, கிளம்புங்க. இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை. வாங்க. போலீஸ் கேஸ் வாங்க மாட்டேங்கிறாங்களா? போலீஸ் கேஸ் வாங்க மாட்டேன். அவர் எப்படி அப்படி சொல்ல முடியும்? அது அவங்க கடமை தானே. என்னது கடமையா? தயவு செஞ்சு அதை சொல்லாதக்கா, எரிச்சலா வருது. இப்பெல்லாம் சில பேர் கடமை நினைக்கிறது வேற சில விஷயங்களை. அந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அந்த மந்திரியோட பேச்சை கேட்கறது தான் அவரோட கடமை நினைக்கிறார் போல இருக்கு. என்ன சொன்னார் அந்த ஆளு? மந்திரிய பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க பேப்பர் நீட்டியே, உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறான். மந்திரிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதோ அரெஸ்ட் பண்றதோ ஒன்னும் விளையாட்டான காரியம் இல்ல. அவங்க மக்கள் பிரதிநிதி, அரசாங்கத்தோட தூண்கள். அவங்க மேல ரோட்ல போறவங்க வரவங்கள ஈஸியா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நீ கொடுத்தாலும் அதை என்னால வாங்க முடியாது, வெளியே போன்னு சொன்னான். ஆனந்தி, நீ ஒண்ணு தெருவுல போற ஆள் இல்ல, ஒரு கௌரவமான பத்திரிகையோட ரிப்போர்ட்டர். உன்னை எப்படி அவர் அப்படி பேசலாம்? அதான்க்கா விஷயமே. மந்திரியோட நேரடி உத்தரவோ ஆலோசனையோ இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் இவ்வளவு மோசமா ரியாக்ட் பண்ணிருக்க முடியாது. சோ நிச்சயமா அந்த மினிஸ்டர் சொல்லித்தான் அந்த ஆள் இப்படி பேசியிருக்கான். ஏன் ஆனந்தி, நிஜமாவே கோர்ட் மூலமா தான் அந்த மினிஸ்டருக்கு எதிராக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? எனக்கும் அதை பத்தி விவரமா தெரியலக்கா. அட்வொகேட் கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும். ஒருவேளை அது நிஜமா கூட இருக்கட்டும், அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம கிட்ட சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல. நாங்க பத்திரிகைன்னு தெரிஞ்சோம் அந்த ஆள் எங்க கிட்ட பேசின விதமோ, அந்த எரிச்சலும் கோவமோ, அதை நினைச்சா இப்பவும் எனக்கு பயங்கர வெறுப்பா இருக்கு. இருக்கட்டும், அவனை வேற விதத்துல பாத்துக்கிறேன். டாக்டர், உஷா எப்படி இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பட் அவங்க இன்னும் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? அது அவங்க வயித்துல பேபி இருக்கு இல்லையா, அதோட நிலைமை என்னங்கிறது ஸ்கேன் எடுத்து அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒருவேளை குழந்தைக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்குங்கிற பட்சத்துல பேஷண்டோட நிலைமையும் சிக்கல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சோ இப்போதைக்கு என்னால 100% எதையும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. இப்ப உஷாவை நாங்க பார்க்க முடியுமா? இப்போதைக்கு அவங்க செடேஷன்ல இருக்காங்க, தூங்க வச்சிருக்கோம். டோன்ட் வரிமா, we do our best. ஓகே? கவலைப்படாதீங்கம்மா, உஷாவுக்கு ஒன்றும் ஆகாது. காஞ்சனா, காஞ்சனா, காஞ்சனா. என்னப்பா, ஏப்பா கத்துறீங்க? காஞ்சனா, கூப்பிடுறேன்ல, இங்க வா. என்னங்க, ஏன் சத்தம் போடுறீங்க? முதல்ல தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்து. அந்த மினிஸ்டரோட சங்காத்தமே நமக்கு வேண்டாம். என்ன திடீர்னு வந்து இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க? நான் பேசுறது முட்டாள்தனம் இல்ல, வருத்தத்திலையும் வேதனையிலும் தான் பேசுறேன். தயவு செஞ்சு இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம், கல்யாணத்தை நிறுத்து. என்னப்பா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? அதானே,
என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு எதுவும் ஆகல. ஆனா உஷாவுக்கு ரொம்ப பெரிய கொடுமை நடந்திருக்கு. அவளை அடிச்சு கொலை செய்யற அளவுக்கு வந்துட்டாங்க. நிஜமா சொல்றீங்க? யாரு? யாரா? எல்லாம் அந்த மினிஸ்டர் தான். எல்லாம் அப்படிதான் பேசிக்கிறாங்க. இத பாரு, இப்ப சொல்றேன். இனிமேலும் அந்த ஆளோட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாம் ஒண்ணும் காட்டு மிராண்டிங்க இல்லடி. என்னங்க சொல்றீங்க நீங்க? வேற என்ன சொல்றது? பாவம் அந்த பொண்ணு, அதுவும் கர்ப்பிணி பொண்ணு. அவ மேல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம விரட்டி கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட கொலைகார பாவிகளோட நாம எப்படி சம்பந்தம் வச்சுக்க முடியும்? நாளைக்கு நம்ம கூட ஒரு பிரச்சனை வந்தா அப்போ இதே மாதிரி தான் நடந்துப்பாங்க. இந்த பாரு, என் உயிரே போனாலும் இனி நான் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க தான் இத பண்ணிருப்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அந்த மினிஸ்டர் தவிர வேற யாரையும் பண்ணிருக்க முடியும்? அப்பா, அவர் எதுக்காக இது பண்ணோம்? என்ன மோட்டிவ்? அன்னைக்கு அந்த அபி கேசட் கொடுத்தோன்னே பிரச்சனை முடிச்சு போச்சு இல்ல? அப்புறம் என்ன? டேய் ஆதி, அப்பா, உங்களுக்கு அவங்க ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு உஷா பிடிக்கும், அபி பிடிக்கும். அதனால ரேகாவையும் அவங்க ஃபேமிலியை பிடிக்காது. சோ எதுக்கு எடுத்தாலும் பழி அவங்க மேலதான் போடுறீங்க. பழி போடலடா, நடந்த உண்மையை சொல்றேன்டா. டாம் இட், நான் ஒண்ணு முட்டாள்லப்பா. அந்த உஷா மேல ஏதாவது அட்டெம்ப்ட் நடந்திருக்கலாம். ஆனா அது மினிஸ்டர் தான் பண்ணிருக்காருன்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்க. அந்த உஷாக்கு எதிரிங்க வேற யாரோ இருக்கலாம். நமக்கு தெரியாத சிக்கல் எதையாச்சும் இருக்கலாம். டேய், அவளுக்கு வேற யாரடா எதிரி? ஏன் இருக்கக்கூடாது? சொல்லுங்க, ஏன் இருக்கக்கூடாது? அந்த அப்பிக்கு உஷாக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு ஒருத்த பாம்பு வைக்கலையா? பாம்பு வைக்கிற அளவுக்கு அவங்க எதிரிங்களை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அந்த பாம்பு வச்சேன்னு என்ன குத்தம் சொல்லியா? சொன்னாங்கல்ல, ஆனா இல்லன்னு ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நீங்க ரேகா ஃபேமிலி மேல குத்தம் சொல்றீங்க. அந்த அபியும் உஷாவும் இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாய் நீளம். அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட விரோதிங்க இருக்காங்க. அதுல எவ்வளவு ஒருத்தர் வெட்ட வருவான், குத்து வருவான். அதுக்கெல்லாம் நாம பதில் சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் நீங்க மினிஸ்டர் அங்கிள குத்தம் சொல்லி கூண்டுல ஏத்துவீங்களா? நோ நோ ஆதி, நான் அடிச்சு சொல்றேன். நடந்த அத்தனைக்கும் அந்த ஆள் தான் பொறுப்பு. அது நான் நம்பல. சரி, ஒருவேளை அவரே பண்ணிருந்தா கூட I don't care. அட பாவி, என்னடா சொல்ற? டேய், உஷா இப்ப தனி ஆள் இல்லடா. அவ வயத்துல ஒரு சிசு இருக்குடா, பச்சை குழந்தை. அது யாரு தெரியுமாடா உனக்கு? நம்ம குடும்பத்தோட வாரிசு. அதோட அருமை தெரியலடா உனக்கு. அதுதான் இப்படி போற போக்குல அலட்சியமா பேசுற. டேய் ஆதி, ஒரு உயிரோட மதிப்பு தெரிஞ்சவன் எவனும் இப்படி பேச மாட்டான்டா. டேய், ரெண்டு உயிர்டா. உஷாவோட வயத்தில் இருக்கிறது நம்ம வம்சத்தோட வாரிசுடா, நம்ம குடும்பத்தோட ரத்தம்டா, உன் குழந்தைடா. அத சுமந்துட்டு இருக்கிற பொண்ணுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம்டா. குழந்தை பரப்புங்கிறது ஒரு பொம்பளைக்கு மறுஜன்மம்னு சொல்றது வெறும் வார்த்தை இல்லடா. ஒவ்வொரு பொண்ணும் பிரசவத்தப்போ மரணத்தை கடந்து தாண்டா குழந்தைய பெத்து கொடுக்கறா. அவளுக்கு தாண்டா அந்த குழந்தையோட ஒரு பிஞ்சு உயிரோட அருமையும் பெருமையும் தெரியும். ஆம்பளைங்களுக்கு தெரியாது. பெத்து கொடுத்த பிறகு பேருக்கு முன்னாடி வெக்கம் இல்லாம இனிஷியல்ஸ போட்டுப்பாங்க. அது மட்டும் தானே ஆம்பளைங்களுக்கு தெரியும். டேய் ஆதி, உனக்கு ஒரு குழந்தை எவ்வளவு பெரிய விஷயம்னு புரியலடா. எனக்கு புரியுது. ஏன்னா நான் குழந்தைங்களை பெத்த தகப்பேன். அந்த உணர்வுல சொல்றேன். ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிக்கிறவனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லடா ஆதி. அப்பா, குழந்தை பத்தி உங்க சென்டிமெண்ட்ஸ் வேற, நிஜம் வேற. நான் கேக்குறது, ரேகா அப்பா மேல ஏன் எல்லா பழியும் போடுறீங்க? டேய் ஆதி, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். உஷாவுக்கு நடந்த கொடுமை உன்னை உறுத்தலையா? உனக்கு சங்கடமா இல்லையா? இல்ல இல்லப்பா, உறுத்தல. அவ நம்ம பத்தி எப்பயாவது நினைச்சிருக்காளா? சங்கடப்பட்டிருக்காளா? அவளை பத்தி நான் மட்டும் ஏன் கவலை பண்ணும்?
நீங்க ஒட்டுமொத்த வெறுப்புல எல்லா பழியும் மினிஸ்டர் அங்கிள் மேல போடுறீங்க. உஷா அப்பாவை அரெஸ்ட் பண்ணப்போ நீங்க ரேகா அப்பா மேல தான் தப்பு சொன்னீங்க. இப்போ அவர் மேல தான் பழி போடுறீங்க. டே ஆதி, நீ தப்பானவன் சார்பிலேயே யோசிக்கிறியடா. கொஞ்சமாவது உஷா தரப்புல யோசிச்சு பாருடா ப்ளீஸ். அவ குழந்தைய சுமக்கிறாடா, உன் குழந்தைய சுமக்கிறாடா. அவ பாவம் இல்லையாடா, கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட பேசுடா ப்ளீஸ். என்ன சொல்ல வரீங்க? எனக்கு மனிதாபிமானம் இல்ல அப்படிதானே சொல்றீங்க? அப்படியே வச்சுக்கோ. நான் கல் நெஞ்சுக்காரன் தான். உஷா வயிற்றுல வளருது என் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த குழந்தை செத்தா கூட எனக்கு கவலை கிடையாது. போதுமா? மிஸ்டர் சங்கர பாண்டியன், மிஸ்டர் சங்கர பாண்டியன். வர்றார். என்னம்மா ஒரு அமைச்சரே பேர் சொல்லி கூப்பிடுற? திடீர்னு என்ன கொம்பு முளைச்சிருச்சா உனக்கு? கொம்பு உங்களுக்கு முளைச்சிருக்கு. என்ன உளற? ஆமா, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலனா ஒரேடியா அழிச்சிருவீங்களா? எங்க வந்து என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? அவங்க புரிஞ்சுதான் பேசுறாங்க. நீங்க தான் என்ன பண்றதுன்னு தெரியாம சில காரியங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. தம்பி குறுக்க பேசாத, பேசிட்டு இருக்கல. ஏமா இப்ப என்னதாம்மா சொல்ல வர நீ? அன்னைக்கு ஒரு கேசட்டுக்காக நீங்க எவ்வளவு சிரமப்பட்டீங்க. எப்படியாவது அது மீடியாக்கு போயிடக்கூடாதுன்னு எவ்வளவு பாடுபட்டீங்க. அதுக்குள்ள அதெல்லாம் மறந்துடுச்சா? அந்த கேசட்டை எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஏன் அப்படி கொடுத்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? முழுசா சொல்லு. உஷாவுக்காக நான் திருப்பி கொடுத்தேன். பிரச்சனை சுமூகமா முடியணும், தேவையில்லாம நான் உங்களை அசிங்கப்படுத்த வேண்டாம், உஷாவுக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேசட்டை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்தேன். ஆனா நீங்க என்னடானா என்னோட உஷாவை கொலை பண்ற அளவுக்கு இறங்கிட்டீங்களா? இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். சவால் விட வந்தியாக்கும். அரசியல்ல நான் பார்க்காத சவாலா? இத பார், எனக்கு பிடிக்காதவங்களையும் எனக்கு தொந்தரவு தர்றவங்களையும் நான் சகிச்சிக்க மாட்டேன். நான் சகிச்சிக்காதவங்க யாரையும் விட்டு வைக்கவும் மாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரி. புரியுதா? ஓ, அப்போ மினிஸ்டர்ங்கிற மெதப்புல பேசுறீங்களா? மினிஸ்டரா இருக்கிறதுல உங்களுக்கு பலமும் அதிகாரமும் அதிகமா இருக்கலாம். அதே சமயத்துல அதுல சில பலவீனமும் இருக்கு. அதே மாதிரி என்ன மாதிரி பப்ளிக்கா இருக்கிறதுல ஒரு விதமான பலமும் இருக்கு. புரிஞ்சுக்குங்க. பாருடா ஏமா, உன்ன மாதிரி பப்ளிக் என்ன மாதிரி மினிஸ்டர் கிட்ட மோதி ஒன்னும் கிழிக்க முடியாது. உன்னை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி தேய்ச்சிருவேன். நீங்க மினிஸ்டர், நான் சாதாரணமானவன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், என்ன யாருக்கும் தெரியாது. ஆனா என் மேல நீங்க கைய வச்சீங்க, அடுத்த நிமிஷமே உங்களை மாதிரி நானும் பிரபலம் ஆயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க.